பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுக்காக அறிவிக்கப்படும் அப்படின்னா, இங்கே முக்கியமான உயிரினங்கள் இருக்கும். இங்கே பெர்மிஷன் இல்லாமல் யாருமே எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. ஸோ 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எது அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரி. இது 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். அப்போ ஃபஸ்ட்டு பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அறிவிக்கப்பட்டுச்சு 2022ஆம் ஆண்டு. 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி, அது 2025ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரி. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பருத்தி கொள்முதலுக்காக புதிய ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. அதாவது மொபைல் அப்ளிகேஷன், அது பேர் கபாஸ் கிசான். சரிங்களா, கபாஸ் கிசான் அப்படின்றது பருத்தி கொள்முதலுக்காக விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்ட செயலி, புதுசாக வெளியிடப்பட்ட செயலி. இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இடைத்தரகர்கள் இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வியாபாரிகள் இருப்பாங்க. இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நேரடி தொடர்பை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த கபாஸ் கிசான் செயலி. அதுபோக கவர்மெண்ட்டிட்ட இருந்து வர்ற பணப்பட்டுவாடா சீக்கிரமாக வந்துருச்சா இல்லை அதோட நிலை எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கபாஸ் கிசான் செயலி புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க்கு சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.